हरे कृष्णा परम जय दे श्री कृष्ण संकीर्तனம் ஜெய் சில குருதே சில சச்சிதானந்த பக்தி வினோத் தாகூர் அவங்க அருளிய ஜைவ தர்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 11வது அத்தியாயத்துல 2வது பகுதி நித்திய தர்மம், ஜீவனுடைய நித்திய தர்மம், அப்புறம் விக்கிரக வழிபாடுனா என்ன, அதை பற்றி பக்தர்கள் பேசிக்கிறத நமக்கு சில பக்தி வினோத் தாகூர் கொடுத்துருக்குறாங்க. அதை பார்க்கலாம். இதுல முஸ்லீம் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம அடியார்கள் பக்தர்கள் பதில் சொல்றாங்க. முல்லா சாஹிப் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறார். கௌரச்சந்த் அப்படிங்கிற பிரபு பதில் சொல்றாங்க. பதிலளிக்கும் போது இறைவனுடைய மாதுரிய அன்புடைய வெளிப்பாடு, அந்த தோற்றம் இருக்க, அதுதான் ஒரு முன்னேறிய ஜீவனுக்கு ரொம்ப நெருக்கம் கொண்டதாக உணரப்படுது. அதாவது கடவுளுடைய 6 பண்புகளை பற்றி கௌரச்சந்த் பிரபு சொல்லியிருந்தாங்க. பகவானுடைய வெளிப்பாடுகள், அதாவது விக்கிரக வழிபாடு சரியானதா, அதை சாத்தான் வழிபாடு அப்படிங்கிற மாதிரி முஸ்லிம்கள் சொல்ற போது இவருடைய பதில் இப்போ இதுல ஆரம்பிக்குது. இறைவனுடைய மாதுரிய அன்புடைய வெளிப்பாடு கொண்ட தோற்றம் இருக்க, அதுதான் ஜீவர்களுக்கு ரொம்ப நெருக்கம் கொண்டதாக இருக்கும். அந்த உன்னத தோற்றம், அந்த ரூபந்தான் என்னவா சொல்லப்படுதுன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அல்லது சைத்தன்ய மகாபிரபுன்னு அழைக்கப்படுது. கிருஷ்ணர் இதய நாயகன், இதயவாசி, இதய நாயகன். கடவுளை உருவத்தோட வணங்குறது கற்பனை தோற்றம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதாவது சாத்தான் வழிபாடுன்னு சொல்றீங்க. நீங்க சொல்றபடி வைஷ்ணவ வழிபாடு கற்பனையானது அப்படிங்கிறதுக்கு பொருத்தமே ஆகாது. இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. முழுக்க முழுக்க உணர்வோட கூடிய பகவானுடைய நித்திய விக்கிரக ரூபத்தை வழிபடுறது வைஷ்ணவ தர்மத்துல வலியுறுத்தப்படுது. இது கற்பனையானதுன்னு எங்கேயுமே சொல்லப்படலை. நீங்க கற்பனையா கருதக்கூடிய வழிபாடுகள் வேணா ஒருவேளை அப்படி இருக்கலாம். வைஷ்ணவர்களுடைய வழிபாடு அது உருவ வழிபாடு அப்படின்னு சும்மா மொட்டையா கருதாதீங்க. சில நூல்கள்ல உருவ வழிபாட தடுத்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீங்க அப்படி பேசுறீங்க. அது விக்கிரக வழிபாட்டை குறிக்காது, தடுக்கவும் முடியாது. வழிபாடு அப்படிங்கிறது ஒருத்தருடைய இதயத்துல இருக்கிற நம்பிக்கையின் தரத்தை பொறுத்து அமைஞ்சிருக்கு. வழிபாடு தான் ஒருத்தருடைய உள்ளத்தை படிப்படியா தெய்வீக தளத்துக்கு உயர்த்துது. ஜட ஆதிக்கத்தின் செல்வாக்க கடந்த நிலையில ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் இறைவனுடைய திவ்யமான விக்கிரக வடிவத்தை வழிபட தகுதி பெற்றவரா இருக்கிறார். இப்ப நீங்க இருக்கீங்க முல்லா சாஹிப், இஸ்லாமிய பண்டிதர்கள்ல நீங்க ஒரு முக்கியமான நபர். அதனால நீங்க ஜட ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டிருக்கீங்கன்னு கருதப்படலாம். ஆனா அந்த அளவுக்கு உங்களுடைய சீடர்கள் முன்னேறி இருக்க மாட்டாங்க. அவங்க எதையும் விடுபட்டிருக்கதான் நினைக்கிறீங்களா? உலகத்துல ஒருத்தருடைய சிந்தனைகள் சதா எதுல மூழ்கி இருக்கும்னா ஜட விஷயங்கள் தான் மூழ்கி கிடக்கும். அதிலே தான் அது ஆட்பட்டு கிடக்கும். அதுக்கு தக்கதான் அவனுடைய ஆன்மீக போக்கும் அமையும். கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் வாயால சொல்லலாம், வெறுமனே சொல்லலாம். ஆனா உள் மனது நமக்கு எப்படி இருக்குன்னா நிறைய மனப்பதிவுகள் கொண்டு காணப்படுது. பாமரர்கள் விக்கிரகத்தை தூய நிலையில வழிபடுறது கஷ்டம்தான். பக்தியின் தராதரத்தை பொறுத்து தான் அது அமையும். ஜடசக்தியின் ஆதிக்கத்தை கடந்தவங்க மட்டும்தான் ஜட சிந்தனைகளை கடந்து இறைவனுடைய தூய ஆன்மீக ரூபத்தை வழிபட முடியும். இதை தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கங்க. எப்படி கௌரசம் சொன்னார். அப்போ முல்லா கேட்கிறார், நீங்க சொல்றபடி எல்லா கோணங்கள்லையும் பார்க்கிற போது இந்த பகவான்கிற வார்த்தை உருவத்தோட இருக்கிற இறைவனுடைய 6 பண்புகளை கொண்டுள்ளதாக சொன்னீங்க. எனக்கு அது நல்லா பிடிச்சிருக்குது. இதே விஷயம் குரான்லையும் இருக்குது. அல்லாஹ் கிட்ட அந்த 6 பண்புகளும் உள்ளதாக குரான்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கௌரச்சந்த், அப்படியா, ரொம்ப நல்லது. அப்படின்னா அந்த வல்லமை மிக்க முதன்மை நபரை, அவருடைய அழகு ஐஸ்வர்யங்களை நீங்க ஏத்துதானே ஆகணும். ஆன்மீக உலகத்துல அவர் அற்புத வடிவத்தோட இருக்கிறார். இந்த திருவுரு ஜட உலகத்திலிருந்து வேறுபட்டது. அதனால இது திவ்ய விக்கிரக ரூபம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ முல்லா சொன்னார், ஆமாம், எங்களுடைய புனித நூல்ல அந்த முதன்மை நபர்
எல்லா உணர்வுகளுடன் கூடிய ஒரு தெய்வீக உருவத்தோட இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இதை ஏற்கிறதுக்கு நாங்க வலியுறுத்தப்படவும் செய்றோம். ஆனாலும் அவ்வளவு உயர்ந்த உன்னதமான வடிவத்துக்கு உலகத்துல சிலை அமைக்கிறது அப்படிங்கிறது ஜடமானதாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. அதைத்தான் நாங்க சாத்தான் வழிபாடு அப்படின்னு பேசுறோம். இதை பத்தி நீங்க விளக்கம் கொடுங்க அப்படிங்கிறார். அப்புறம் கௌரசம் சொல்றார், இது பற்றி வைஷ்ணவ இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப முன்னேறிய நிலையில உள்ள பக்தர்கள் நீர், நிலம், நெருப்பு இதர பொருட்களாலான ரூபங்களை வணங்கும் அவசியம் கிடையாது. இதை பற்றி பாகவதத்துல 10:84-13 ஒரு ஸ்லோகம் இருக்கு. யஸ்யாத்ம புத்தி குணபே திரிதாதுகே ஸ்வதி களத்ராபிசு பௌம இட்சதி யத் தீர்த்த புத்தி சலிலே ந கர்கிஷித் ஜனேஷு அபிக்னேஷு ச ஏவ கோகர. ஒரு ஸ்லோகம் இருக்கு. கபம், வாயு, பித்தத்தாலான இந்த உடம்ப, ஜட உடம்ப, இதை ஆத்மாவோட அடையாளப்படுத்துறவன், மனைவி மக்கள் உறவுகளை தன்னுடைய ஆத்மாவோட இணைச்சு கருதுறவன், கல், மண்ணு, மரம் ஆகியவற்றாலான ஜட ரூபங்களை வழிபாட்டுக்குரியதாக கருதுறவன், அவன் உண்மையான தெய்வத்துக்குரிய மதிப்பு மரியாதைகளை உணராம இருந்தான்னா அவனுடைய கருத்துக்கள், அணுகுமுறைகள் அனைத்தும் பொதி சுமக்கிற கழுதைக்கு நிகரானது இப்படி சொல்லப்பட்டது. கீதையிலையும் கூட பூதானி யாந்தி பூதேஜியா, ஜட வழிபாட்டர்கள், ஜட வழிபாட்டுள்ளவங்க ஜட உலகத்துல தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. ஜட வழிபாடுங்கிறதே மந்தமானது. அதுக்கு சாஸ்திரங்கள்ல எந்த அடிப்படையும் கிடையாதுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இங்க முக்கிய கருத்து ஒண்ணு கவனிக்கப்படணும். மனுஷங்க அவங்களுடைய அறிவு, பழக்க வழக்கம் காரணமா பல தரங்கள்ல இருக்கிறாங்க. பகவான் நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தரால மட்டும்தான் இறைவனுடைய தூய உன்னத வடிவத்தை, ரூபத்தை வழிபடும் தகுதியை பெற முடியுது. அவங்க தான் விக்கிரகத்தை நன்கு உணர்வுபூர்வமா வணங்க முடியும். இதுல குறைவான புரிதல்கள் உள்ளவங்க தங்களுடைய மனசுல பகவானை தியானிச்சா கூட அவங்க மனசுல கற்பனை செய்யற வடிவம் எல்லாமே அதுவும் ஒரு ஜட சிந்தனை கலந்ததா தான் இருக்கும். ஜட உறுப்புகளாலான இறைவன் ரூபத்தை வழிபடுறது மற்றும் அதை தியானிக்கிறது ரெண்டும் ஒண்ணுதான். தகுதி குறைச்சல் உள்ளவங்களுக்கு உருவ வழிபாடு, விக்கிரக வழிபாடு பயன் தரத்தக்கதாக இருக்குது. அது படிப்படியா பயன் தரும். அவங்களுக்கு விக்கிரக வழிபாடு இல்லை அப்படின்னாச்சுன்னா மனசுல சதா அமங்கலமான சூழ்நிலை உருவாகிக்கிட்டே இருக்கும். சாதாரண ஜீவர்கள் பகவானுக்கு சேவை செய்ய ஆசைப்படும் போது அவங்க முன்னாடி விக்கிரக ரூபம் இல்லாட்டி, விக்கிரகங்களை காண இயலாட்டி அவங்களுடைய ஆசையெல்லாம் நிராசை ஆகிரும். எந்த மதமாயினும் விக்கிரக வழிபாடு இல்லாத பட்சத்துல அங்க ஆன்மீகத்தன்மை குறைஞ்சு இருக்கதான் செய்யும். அவங்களுடைய மனசு உலகியல்ல மூழ்கி கிடக்கும். கடவுளை மறந்தபடி திசை மாறி தெரிவாங்க. அதனாலதான் அது பாகவத ஸ்லோகத்துல பொதி சுமக்கும் கழுதை அப்படின்னு ஒரு உதாரணத்தை கொடுக்குறாங்க. அப்போ எல்லா மனித இனத்துக்கும் விக்கிரக வழிபாடு இன்றியமையாதது, அடித்தளமானது. கலப்படம் இல்லாத ஒரு தூய உணர்வோட ஒருத்தர் சமாதி மூலமா அந்த மாதிரி உயர்ந்த நிலையில மகாஜனங்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இறைவனுடைய ரூபம் உலகத்திலே வெளிப்பட்டது. பக்தியால அவங்களுடைய தூய இதயங்கள்ல இறைவனுடைய திருமேனிய தியானிச்சாங்க. இது மகாஜனங்களால பிரதிபலித்து காட்டப்பட்ட பிறகு அந்த தெய்வீக வடிவம் அர்ச்சா விக்கிரக ரூபமா ஆகுது. அதனால நல்ல தகுதிகள் வாய்ந்த சிறந்த உத்தம பக்தர்களுக்கு விக்கிரகம் உன்னத உணர்வுடையதாக இருக்குது. மத்தியம பக்தர்களுக்கு விக்கிரக வடிவம் மனோமய அல்லது புலன் கலந்த தளத்துல அவங்க பார்க்குறாங்க. இதன் பொருள் மத்தியம நிலை பக்தரின் சிந்தனைகள், பிரார்த்தனைகளை இறைவன் உணர்றார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. தனது வழிபாட்டு மனப்பாங்க இறைவன் ஏத்துக்கிறாருங்கிறத மத்தியம பக்தன் நம்புறான். பகவானுடைய விக்கிரகத்தை திவ்ய உணர்வு கொண்ட திருமேனி அப்படின்னு உத்தம பக்தன் நம்புற மாதிரி மத்தியம பக்தன் நம்ப மாட்டான். மிகவும் கீழ்நிலையில உள்ள மனிதர்களே விக்கிரகத்தை ஜடமயமா பார்ப்பாங்க. இதுதான் இதுகள்ல உள்ள வித்தியாசம். தூய அன்பால புனிதமடைந்த புத்தியில மட்டும்தான் இறைவனுடைய ரூப விக்கிரகம் தன்னுடைய உன்னதத்தை வெளிப்படுத்தும்.
இதனால எல்லாவித பக்தர்களும் வழிபட சேவை செய்திட வாய்ப்பு தரும்படியாக அர்ச்சா விக்கிரகம் வந்து இருக்குது. இங்க வந்து கற்பனை ரூப வழிபாடுங்கிற பேச்சே அவசியம் இல்லை. நித்தியமான விக்கிரகத்தை வழிபடுற போது உன்னத பலன்களை பெற முடியும். இந்த 3 நிலை மக்களுக்கும் வைஷ்ணவ சம்பிரதாயங்கள் வழிபாடுங்கிற முன் ஏற்பாட தகுதிக்கு தக்க செய்து வச்சிருக்குது. இது முறையானது, குறையற்றதுங்கிறதுனால படிப்படியா உயரவும் மங்களம் அடையவும் முடியும். அதே ஸ்ரீமத் பாகவதம் 11:14-26 உத்தவன்ட்ட பகவான் சொல்றார், குறைபாடுள்ள கண்கள் மருந்துகளால குணமடைய வாய்ப்பு இருக்கு. இதே போல நுண்ணிய பொருட்களை பூத கண்ணாடி மூலமா பார்க்கவும் முடியுது. அதே போல என்னுடைய உன்னதமான உயர்ந்த லீலைகளை, செயல்பாடுகளை தூய பக்தர்கள் தொடர்பால கேட்டாச்சுன்னா கேட்கிறவனுக்கு இதய தூய்மை கிடைச்சி என்னுடைய அதிசூட்சம ரூபத்தை தரிசிக்கிற பாக்கியம் அவனுக்கு கிட்டது. இந்த திருக்காட்சி ஜட ஆதிக்க வரம்புக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். ஜீவனுடைய ஆன்ம சக்தி ஜடமான மனசக்தியால மறைக்கப்பட்டு இருக்கிறதுனால இறைவனை அறியவும் அவருக்கு தொண்டு செய்யவும் இயலாத நிலையில ஒரு இயலாமையில ஆன்மா இருக்குது. அவன் கிருஷ்ணரை பத்தி கேட்கறது, ஜபிக்கிறது, சாதன பக்தி முறைகளை, இது மாதிரியான சாதன பக்தி முறைகளை கை கொள்ளும் போது அந்த ஜீவன் படிப்படியா ஆன்மீக சக்தியின் வளர்ச்சியா பெறுவான். இந்த வளர்ச்சிக்கு பிறகு ஜீவனுடைய ஜட அடிமைத்தனம் நீங்குது. அப்போ விடுபட்ட நிலையில ஆன்மாவுடைய சொந்த இயல்பான நிலையில செயல்பட ஆரம்பிக்கிறான். இவ்வாறு அந்த ஆன்ம பலம் பெற்று தன்னையும் இறைவனையும் நேரடியா உணர ஆரம்பிக்கிறான். உண்மையற்றதுகளை முதல்ல விட்டுட்டு அடுத்து கடவுளை உணர பாடுபடணும்னு பல பேர் வெறும் பேச்சா பேசுவாங்க. இது அறிவாளிகளுடைய ஒரு வரட்டுத்தனம். கட்டுப்பட்டு கிடக்கிற ஓர் அடிமை எப்படி கட்டுகள்ல இருந்து தன்னைத்தானே விடுபடுத்திக்க முடியும்? சிறைவாசி தன்னைத்தானே விரும்பினால் கூட விடுபடுத்திக்க முடியாது. முதல்ல அடிமைப்பட காரணமா இருந்த அபராத செயல்களை போக்கணும். ஜீவனுடைய முதல் குறை என்ன அப்படின்னாச்சுன்னா, முதல் அபராதம் என்னன்னா, நான் பகவானுடைய நித்திய தாசன்கிற உண்மையை மறந்து தெரிகிறது. அதுதான் முதல் குற்றம். எப்படியாவது இந்த குரங்கு மனசை தந்திரம் பண்ணி பகவானை நோக்கி திருப்பணும். சாதன பக்தியால ஜீவனுடைய ஆன்ம பலத்தை பெருக்கணும். பகவானுடைய லீலைகளை கேட்கறது, நாமம் சொல்றது, சிரவண கீர்த்தனை, இது போன்ற சாதன பக்தி முறைகளை பக்தர் தொடர்புல இருந்து அந்த முறைகளையும் கடைப்பிடிக்கணும். விக்கிரகங்களுக்கும் சேவை செய்யணும். தடுமாறி கிடக்கிற ஜீவன் ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம் பெற இது ஒண்ணுதான் வழி, இது ஒண்ணுதான் ஒரே நம்பிக்கை. அதனாலதான் மகாஜனங்கள் விக்கிரக வழிபாட்டை, விக்கிரக சேவையை வந்து ஸ்தாபிச்சு வச்சாங்க. ஹரே கிருஷ்ணா.